இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜகவிற்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நம்முடைய ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் உலகையே அதிர்ச்சியுற செய்திருக்கிறது. ஒரு தினத்திற்கு முன்பு ராகுல் காந்தி பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடலிங் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார், இவங்களை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் இந்தியாவிற்கே வராத இந்த பிரேசில் மாடல் அழகி இந்தியாவில் 10 பூத்துகளில் சுமார் 22 வாக்குகளை செலுத்தி இருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்திய மக்களை பார்த்து கேட்டார். அது இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த செய்தி வைரலாகியிருக்கு. இதை அந்த மாடலிங் பார்த்துருக்குறாங்க, அந்த பெண்மணி பார்த்துருக்காங்க. அவங்க பேர் லாரிசா. பிரேசில் இருக்கக்கூடிய அந்த மாடலிங் பெண் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது எங்களுடைய யூடியூப்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதில் அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன, அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. மோடியை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, பாஜகவை பார்த்து கேட்குறாங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு. இது என்னுடைய பழைய புகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. இதை என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கோபத்தில் பேசுகிறாங்க. சில இடங்களில் பெரிய இந்த மாதிரிலாம் நடக்குமா உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனத்தோடும் பேசுகிறாங்க. பல நேரங்களில் கோபத்தோடையும் பேசுகிறாங்க. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஏராளமான பேர் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகுல் காந்தி இந்த வீடியோ வெளியிட்டதிலிருந்து இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெயரை போட்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள். என்ன பேர் தெரியுமா? பிரேசில் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரேசில் மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை போட்டு வாக்கு திருட்டுக்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியும் ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுனால அவங்க பிரேசில் ஜனதா பார்ட்டி என்று இந்திய மக்கள் அந்த கட்சியை அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழர்கள் பாஜகவை பாலியல் ஜல்சா கட்சி என்று அழைப்பது வழக்கம். இப்போ இப்படி ஒரு பெயரும் வந்திருக்கிறது. அதனால தான் அந்த பெண்மணி கேட்பது மாதிரி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ப முடியலையே அப்படின்னு. பாருங்களேன், மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை காப்பாற்ற வேண்டிய அதிகார அமைப்புகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சரி, இப்போது நேற்றுக்கு இந்த செய்தி வந்ததும் தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் ஒரே வரியில் இதுக்கெல்லாம் எதுக்கும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிற வேலையில் இருக்கிறான். அதில் சில பிஜேபிக்காரன் சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, முதல்ல அவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு எதிரானவர், ஆன்டி நேஷன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணம் என்னென்னா, சோரஸ்னு ஒருத்தர் அவர் கூட தொடர்பு வச்சு அவர் இந்த பணத்தை வாங்கிட்டு இந்தியாவில் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், உங்கள் கட்சியை சார்ந்த ஸ்மிருதி இரானி சோரஸிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் வெளிப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? ராகுல் காந்தி அப்படி ஒரு செயலை செய்தார் என்பதற்காக ஒரு சிறு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? இது நம்பர் 1 கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடு இந்தியா. அப்படிப்பட்ட நாடை போயிட்டு டெட் எக்கானமி அப்படின்னு ராகுல் காந்தி வெளிநாடுகள் எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான விவாதத்தில் இப்போ நம்ம கேட்குறோம், மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன். இதே மோடி தான் தேர்தலில் ஒன்றியத்தில் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இந்தியா எல்லாம் ஒரு நாடா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். சைனாவில் போய் என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் பிறந்தது ஒரு வெட்கக்கேடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னாரா இல்லையா? மோடி என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பட்டியல் போட முடியும். அப்போ இப்படி பேசினவர் ராகுல் காந்தியை பற்றி அவர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக ஒரு செய்தி, என்ன செய்தி அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்க வேண்டியதானே நீங்கள்? அதாவது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் போய் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. எப்பா, நாங்கள்லாம் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பத்திரிகைகளெல்லாம் படிக்கிறோம். சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத யாராவது மறுக்க முடியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுது? ஐயோ, நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய அந்த வீடியோக்களெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பாதுகாப்போம். எப்படி? அடுத்தது கூடுதலாக ஒரு கேள்வி கேட்குறான் பிஜேபிக்காரெல்லாம் உட்காந்து. என்ன,
பூத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்கள் எல்லாம் இதை பற்றி கண்டுக்கலையா? ஏன் இதை பற்றி கேள்வி கேட்க வேண்டியதானே, பூத்தில் இருந்து கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறீ. சரி, காங்கிரஸ்காரன் கண்டுக்கல, அவன் இதை கண்டுபிடிக்கல, அவன் வந்து இதை கண்டுக்காமல் விட்டுட்டானே வச்சுப்போம். தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பு இல்லையா? இந்த மாதிரி பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடலிங் வந்து இங்கே வந்து 22 வாட்டி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத காட்டுற நீ, அதுக்கு பொறுப்பு வந்து காங்கிரஸ்காரனா சொல்லணும்? பொறுப்போட பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே. நீ பதில் சொல்லு, யார் போட்டாலும் சொல்லு, எந்த கட்சிக்காரன் போட்டாலும் சொல்லு, எவன் தில்லுமுள்ளு பண்ணாலும் பொறுப்பேற்று அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம் தானே. அதை ஏன் நீ சொல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிற, ஏன் நீ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறார்கள். அடுத்ததாக என்ன, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகக்காரர், ஒரு மிக முக்கியமான ஒரு பாஜகக்காரர், அவர் பேர் வந்து சர்பஞ்ச். அவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர். அவர் வந்து ஹரியானாவில் போய் ஓட்டு போட்டிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய தகப்பனாருடைய பெயர் என்ன இப்படி பார்த்தீங்கன்னா பிரீத்தம் சிங். ஹரியானாவிலுடைய அவருடைய தகப்பனுடைய பெயர் பாலகிருஷ்ணன். பிஜேபிக்காரங்க எப்படி இருக்கானுங்க பாருங்கள். ஒரு மாநிலத்தில் அவனுடைய தகப்பனாருடைய பெயர் ஒன்று, இன்னொரு மாநிலத்தில் போகும்போது அவனுடைய தகப்பனாருடைய பெயர் வேறு. அதிகாரம் கிடைக்கிறதுக்காக, காசு கிடைக்கிறதுக்காக, எனக்கு கிடைக்கிறது ஏதாவது கிடைக்கும்னா பிஜேபிக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறதா இதில் தெரிஞ்சிருக்கு. இப்போது இந்த பிரேசிலியன் மாடல் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கோபத்தில் பேசுகிறாங்க இல்லையா, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா. இப்போ இந்த மாடலிங்குடைய ஃபோட்டோ வச்சுருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடிய 2 பெண்கள் நாங்கள் போய் ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஆதாரை காட்டி ஓட்டு போட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. 2 பெண்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் இந்த பெண்ணினுடைய புகைப்படம் உள்ள வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் தான், நாங்கள் 2 பேரும் இப்போ போய் ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஆதாரத்தை வீடியோ மூலம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்ன நடக்குது, என்னங்க நடக்குது இந்தியாவில்? அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்குறதுக்கு யாருமே இல்லை. யார் வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே நாங்கள் இதை தான் பண்ணுவோம், நீங்கள் என்னடா கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. நம்மளனா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுயமரியாதை இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்கிறார்கள் இவர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.